உதயநிதி பேச்சை கேட்டு ஸ்டாலின் போட்ட ஆர்டர், அப்செட்டில் சீனியர்கள். இதெல்லாம் தேவையா? தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிலையில் திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்வு, தேர்தல் அறிக்கை வெளியீடு என அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாம் கடும் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் கடந்த 2 தினம் முன்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஸ்டாலின் தலைமையில் அறிவாலயத்தில் நடந்தது. இதில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், தேர்தல் பணியில் எப்போதும் திமுக தான் முதலிடத்தில் இருந்து வருகிறது. பெண்கள், முதியோர்கள் என அனைவருக்கும் சிறப்பு நிதி கொடுத்து வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் பொதுமக்கள் மத்தியில் நமக்கான ஆதரவு கூடியுள்ளது. அதேபோல கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நினைத்தவர்களின் சதியை முறியடித்து புதிய கட்சிகளை அரவணைத்து பலமான கூட்டணியை கட்டியிருக்கிறோம். கூட்டணி வலிமை, நலத்திட்டங்கள், 5 ஆண்டு சாதனைகள் உள்ளிட்டவற்றால் நாம் தான் வெல்வோம் என்ற எண்ணத்தை பொதுமக்களிடம் மட்டுமின்றி எதிரிகளிடமும் ஏற்படுத்தியுள்ளோம். இனி எந்த வகையிலும் சிறு சறுக்கல் கூட வந்துவிடக் கூடாது. உங்களின் ஒவ்வொரு செயலும் பேச்சும் தேர்தலில் எதிர்கொள்ளிக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இந்த நேரத்தில் தான் நாம் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். நீங்கள் போடும் உழைப்புக்கான பலன் உங்களை வந்து சேரும். கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும். தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது. யாராவது தேவையின்றி கட்சிக்குள் குழப்பம் உண்டாக்கினால் அவர்கள் எந்த பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் உடனே நடவடிக்கை பாயும். தனிப்பட்ட நிர்வாகிகளை விட கட்சியின் நலன்தான் முக்கியம். உங்கள் பொறுப்பில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அடுத்த முறை அமையவுள்ள நமது ஆட்சியில் சீனியாரிட்டி 2ஆம் பட்சம். அமைச்சர் பதவி என்பது அதிக வெற்றியை பெற்று தருபவர்களுக்கே என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. உதயநிதி பலமுறை இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என கூறியது. அடுத்துதான் அமைச்சரவையில் சீனியர்களை இப்போதே ஓரம் கட்ட ஸ்டாலின் முன் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. எப்போதும் அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்டுதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என உணர்ந்த ஸ்டாலின் இந்த முறை அனுபவம் வாய்ந்தவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் செயல்படுவதாக அவர் மீது திமுகவினர் விமர்சனம் வைப்பதாக சொல்லப்படுகிறது. துரைமுருகன், பொன்முடி போன்றவர்கள் எல்லாம் கலைஞர், கருணாநிதி இருக்கும் காலத்திலிருந்து இருக்கின்றனர். அவர்களுக்கு அமைச்சர் பதவி கடந்து எந்த ஒரு முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்கவில்லை. அப்படி இருக்கையில் இந்த தேர்தலில் முக்கியமான முடிவை எடுத்திருப்பது திமுகவில் உள்ள சீனியர்களை அப்செட்டில் தள்ளி இருப்பதாக கூறப்படுகிறது.